ஆனந்தி, விஜய் தற்போது அவசர கடிதம் ஒன்றை சிபிஐ அதிகாரிகளுக்கு எழுதியிருக்கிறார். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த கரூர் வழக்கு தொடர்பாக அந்த பெரும் சோகம் தொடர்பான வழக்கினை சிபிஐ நடத்தி வருகிறது. அந்த சிபிஐ விசாரணை அதிகாரிக்கும் அதே போன்று இந்த வழக்கை கண்காணித்து வரக்கூடிய உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டு இந்த வழக்கை கண்காணிக்கும் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகிக்கும் இந்த அவசர கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதில் ஏற்கனவே 3 முறை நான் ஆஜராகிவிட்டேன். ஜனவரி 12ஆம் தேதி, ஜனவரி 19ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதி என 3 முறை ஆஜராகிவிட்டேன். 20 மணி நேரம் என்னிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஜனவரி 12ஆம் தேதி 8 மணி நேரம், ஜனவரி 19ஆம் தேதி 5 மணி நேரம், மார்ச் 15ஆம் தேதி நேற்றைய தினம் 7 மணி நேரம் என 20 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். 15ஆம் தேதி விசாரணைக்கு ஏற்கனவே 10ஆம் தேதி கடிதம் அளித்த பொழுது என்னால் வர முடியாது என்று கூறியிருந்தேன். என்னால் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்பதால் சென்றிருந்தேன். இனி எனக்கு அடுத்தடுத்து வேலைகள் வந்துவிட்டன. தமிழ்நாடு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை நேர்காணல் செய்ய வேண்டும். அதே போன்று தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும். பொது நிர்வாகிகள் கூட்டங்கள் நடத்த வேண்டும். பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என அடுத்தடுத்து வேலைகள் இருப்பதால் இனிமேல் என்னால் டெல்லிக்கு வர முடியாது. சிபிஐ விசாரணைக்கு இனிமேல் நான் டெல்லிக்கு வர முடியாது. அப்படி நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்றால் சென்னையிலோ அல்லது தமிழகத்தில் எந்த இடத்தில் சொன்னாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற வகையிலே அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதற்கு இன்னும் சிபிஐ தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் 20 மணி நேரம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறது சிபிஐ விஜயிடம் 3 முறையாக என்ற தகவல் மட்டும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் விஜய்க்கு இந்த சிக்கல் ஒரு பக்கம் என்றால் மற்றொரு சிக்கலும் தற்போது அவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவருடைய தனிப்பட்ட வழக்கான அவரது மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு, ஜீவனாம்சம் கேட்டு விவாகரத்து மற்றும் ஜீவனாம்சம் கேட்ட வழக்கானது 20ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி வருகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், 20ஆம் தேதி வழக்கு விசாரணை, 23ஆம் தேதி தேர்தல் வருகிறது. எனவே தேர்தல் அந்த வழக்கு விசாரணை முதல் விசாரணையின் போதே நீதிபதி ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் அது தொடர்பாக ஊடகங்களில் நிச்சயமாக செய்தி வரும். இது தேர்தலின் போது ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் தாவேக வழக்கறிஞர் குழுவிடம் வந்திருக்கிறது. எனவே அவர்கள் விஜயிடம் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். விஜயின் ஆலோசனை தற்போது தாவேக வழக்கறிஞர் குழு அந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்க முடியுமா, முதல் விசாரணைக்கு விஜய் ஆஜராகாமல் வழக்கு விசாரணை தள்ளி வைப்பது, அவர்கள் தரப்பு கருத்தினை முதலில் கேட்டு பிறகு மீண்டும் விசாரணை தேர்தலுக்கு பிறகு தள்ளி வைக்கலாமா என்பது குறித்து தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். விரைவில் அது தொடர்பாக நீதிபதியிடம் ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஆனால் நீதிபதி என்ன சொல்வார், முதல் வழக்கிலேயே எடுத்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்வாரா, ஏதேனும் உத்தரவு பிறப்பிப்பாரா எதுவும் தற்போதைக்கு நம்மால் முடிவு செய்ய முடியாது. நீதிபதி தான் முடிவு செய்வார். எனவே அது எப்போது வரும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் நிச்சயமாக இது குறித்து ஆலோசித்திருக்கிறார்கள். நீதிபதியிடம் வழக்கை தள்ளி வைக்க கோரிக்கை வைக்கலாமா என்ற யோசனை இருக்கிறது என்ற வகையில் தான் தகவல் வந்திருக்கிறது. இது மற்றொரு பக்கத்திலே இது அடுத்த சிக்கலாக இது வந்திருக்கிறது. 20ஆம் தேதி தேர்தல், 23ஆம் தேதி தேர்தல், 20ஆம் தேதி விசாரணை என்றால் விசாரணை ஏதேனும் தகவல்கள் வந்துவிட்டால் உத்தரவு பிறப்பித்தால் ஏதேனும் வராது. முதல் விசாரணை போதே உத்தரவு பிறப்பிக்க மாட்டார்கள் பொதுவாக. ஆனால் ஏதேனும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற வகையிலே ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் தான் தற்போது விஜய் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்ற வகையிலே தற்போது விஜய்க்கு கூட்டணி வைப்பது குறித்து தொடர்பான ஒரு வழக்கம் அழுத்தமும் அவருக்கு வந்திருக்கிறது. எனவே விஜயின் அடுத்த மூவ் என்பது வெகு விரைவில் ஓரிரு தினங்களிலே மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை விஜய் வெளியிட இருக்கிறார். அது கூட்டணி தொடர்பான அறிவிப்பாக இருக்கலாம், அதே போன்று வேட்பாளர்களுடைய அறிமுக நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஏற்கனவே நாம் கூறியது போல அனைத்து இடங்களுக்கும் விஜய் செல்ல போவதில்லை. விஜய் அந்தந்த வேட்பாளருடன் பேசிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு அனைத்து தொகுதிகளுக்கும் அந்த வீடியோ அனுப்பப்படும் என்ற தகவல் நமக்கு உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் தற்போது விஜய் இன்னும் ஓரிரு தினங்களில் மிக முக்கியமான அறிவிப்பு, அதாவது விஜயின் அடுத்த மூவ் என்னவென்பது நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த விஜயின் அடுத்த மூவிலே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதுதான் தற்போது பனையூர் தலைமையகத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல். விஜய் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கிறார். அந்த அறிவிப்பு யாரும் எதிர்பாராத ஒரு அறிவிப்பாக இருக்கும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்ற வகையிலே விஜய் தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் சொல்கிறது. எனவே அந்த வகையில் இன்னும் ஓரிரு தினங்களில் விஜய் மிக முக்கியமான அறிவிப்பை, தாவேகா தலைவர் விஜய் மிக முக்கியமான அரசியல் அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கிறார். அந்த அறிவிப்பு என்னவென்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வியாகவும் பெரும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்திலே எழுப்பியிருக்கிறது.
அது என்ன என்பது குறித்து தகவல் கிடைக்கும், நிச்சயமாக பகிர்வோம் நமது நேயர்களுக்கு. ஆனால் தற்போதைய நிலையிலே விஜய்க்கு 3 விதமான சிக்கல். முதல், சிபிஐக்கு தற்போது அவசர கடிதம் எழுதியிருக்கிறார். அதிலே மீண்டும் டெல்லிக்கு வர முடியாது, வேண்டுமென்றால் சென்னையிலோ அல்லது தமிழகத்தில் வேறு எந்த இடத்திலும் நடத்திக் கொள்ளுங்கள் வருகிறேன் என கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய தனிப்பட்ட விவாகரத்து வழக்கு, அவர் மனைவி தொடர்ந்த விவாகரத்து வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. 23 தேர்தல், எனவே அதனுடைய தாக்கம் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிலும் ஏதேனும் வழக்கை தள்ளி வைக்கலாமா அல்லது என்ன செய்வது என்பது குறித்து தற்போது ஆலோசித்து வருகிறார்கள். மூன்றாவதாக, அவர் அடுத்ததாக இன்னும் ஓரிரு தினங்களில் மிக முக்கியமான அரசியல் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுகிறார். அது கூட்டணி தொடர்பாக இருக்கலாம் அல்லது வேட்பாளர்கள் அறிமுகமாக இருக்கலாம், ஏதேனும் தேர்தல் அறிக்கையாகவும் இருக்கலாம். மூன்றில் ஏதேனும் ஒன்றை மிக முக்கியமான அறிவிப்பாக வெளியிட இருக்கிறார். அதில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதுதான் அதிலே மிக முக்கியமான கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே விஜயின் அடுத்த நகர்வு என்ன என்பது தற்போதே பெரும் எதிர்பார்ப்பை எழுப்பியிருக்க என்றுதான் கூற வேண்டும். ஆனந்தி.